எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐடிசி அவங்களோட Q4 ரிசல்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் அந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் மற்ற ஷேர்ஸில் என்ன மாதிரியான அப்டேட் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐடிஸோட ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்பர்ஸாக பார்த்தா ப்ராஃபிட் வந்து 74% இயர் ஆன் இயர் வந்து ட்ராப் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் 5113 கோடி வந்து கம்பெனி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டரில் ஒரு 15179 கோடி ஒன் டைம் கெயினாக வந்து கம்பெனிக்கு கிடைச்சிருந்தது. அவங்களோட ஐடிசி ஹோட்டல்ஸை வந்து டீமர்ஜ் பண்ணதன் மூலமாக அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் வந்து 74% டவுன் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு ஆப்ரேஷனலை வச்சு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது 5% க்ரோதாக இருக்குது. 5113 கோடி வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட்ஸோடு சேர்த்து டிவிடெண்ட்டாக 8 ரூபா கம்பெனி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டரில் 6.5 ருபீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை 8 ரூபாயா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா டவுன் ஆகிருக்கு. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 7% ரெவன்யூ வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் 34.8% இருந்த ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது இந்த குவார்ட்டரில் 40% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐடிசி எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸே வந்து மார்க்கெட்டுக்கு கொடுத்துருக்காங்க. செக்மெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐடிசி கிட்ட மேஜராக 4 செக்மெண்ட் இருக்குது. ஒன்று எஃப்எம்சிஜிலே வந்து சிகரெட் பிஸ்னஸ், அடுத்து சிகரெட் அல்லாத எஃப்எம்சிஜி அதர்ஸ், அக்ரி பிஸ்னஸ், அதுக்கப்புறம் வந்து பேப்பர் போர்ட்ஸ். ஸோ இதில் ஒவ்வொன்றிலும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிகரெட் பிஸ்னஸ் ஆக்சுவலி இங்கே தான் வந்து ஒரு பெரிய அடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் எக்ஸைஸ் டியூட்டியை வந்து கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட இம்பாக்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அனலிஸ்ட் எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த ரிசல்ட்டில் ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா சிகரெட் பிஸ்னஸில் இயர் ஆன் இயர் 8.2% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அந்த டேக்ஸ் ஹைக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் ஹைக் மூலமாக வந்து கன்சியூமர்ஸ்க்கு ஐடிசி வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சிகரெட் பிஸ்னஸில் பெருசாக வந்து அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கலை. மார்ஜின் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. ஏன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சிகரெட்டில் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் மார்ஜின் வந்து கொஞ்சம் கான்ட்ராக்ட் ஆகிருக்கு. அடுத்து சிகரெட் தவிர்த்த எஃப்எம்சிஜி செக்மெண்ட்டில் போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ இயர் ஆன் இயர் 15% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பேசிக்காக அவங்களோட ஸ்டேபிள் பிஸ்னஸ், பிஸ்கட், ஸ்நாக்ஸ் இங்கே எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல க்ரோத் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ், பர்சனல் கேர், அப்புறம் அந்த டோன் கேர் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸில் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த எஃப்எம்சி செக்மெண்ட்டில் நல்லா இருந்திருக்கு. ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது 37% இன்க்ரீஸ் ஆகி 671 கோடி இந்த எஃப்எம்சிஜி அதர்ஸில் வந்து கம்பெனி வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எஃப்எம்சிஜி அதர்ஸில் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினுமே 2% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டரில் 9% இருந்தது. இப்போது 11% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து இந்த ரிசல்ட்டில் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கிற ஒரு ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா அது அவங்களோட அக்ரி பிஸ்னஸ் தான். ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர் 16% வந்து டவுன் ஆகிருக்கு. ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 30% கிட்ட டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணம் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால அக்ரி பிஸ்னஸில் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பெருசாக வந்து இந்த கம்பெனியால் இந்த குவார்ட்டரில் பண்ண முடியல. அதோட இம்பேக்ட் தான் வந்து அக்ரி பிஸ்னஸில் இந்த ரிசல்ட்ஸில் வந்து எதிரொலிச்சிருக்கு. அடுத்து பேப்பர் போட் பிஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ரெவன்யூ வந்து 7% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருந்தாலும் மார்ஜின்ஸ் வந்து ப்ரெஷரில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம் இந்த ஐடிஸோட பேப்பர் போர்டுக்கு இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது லோ காஸ்ட் இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. பட் கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக மினிமம் இம்போர்ட் ப்ரைஸ், அதாவது எம்ஐபி அப்படிங்கிற அந்த ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த பேப்பர் போர்ட்ஸ்க்கு. ஸோ அது வந்து இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ரிசல்ட்ஸில் கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. 8 ரூபா வந்து டிவிடெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு பாசிட்டிவ் விஷயமா இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ஷேரில் நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ 300 ரூபா 310 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து ஐடிசி இருக்குது. லாங் டேர்முக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத முன்னாடி வீடியோஸில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து எஸ் பேங்க் ரிலேட்டடாக ஒரு நியூஸ் வந்து 2 நாளாக மார்க்கெட்டில் வந்து போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த AT1 பாண்டை வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க 2020. ஸோ அது ரிலேட்டடான கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து போயிட்டுருக்கு. எஸ் பேங்க் வந்து 2020 கிட்டத்தட்ட கொலாப்ஸ் ஆகிற ஸ்டேஜில் வந்து இருந்தது. அப்போது கவர்மெண்ட் வந்து இன்டர்வைன் பண்ணி இந்த
பேங்க் வந்து ஒரு மெமோரியம் வந்து போட்டிருந்தாங்க. எஸ்பிஐ கூட வந்து சேர்ந்து இந்த பேங்க் வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணாங்க. அந்த டைமில் 8415 கோடி AT1 பாண்டை வந்து ரைட் டவுன் பண்ணிட்டாங்க. அதாவது இன்வெஸ்டர்ஸ் அதில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அந்த எல்லாருக்குமே எந்த ரிட்டர்னுமே வந்து கிடைக்காது, ஜீரோ ரிட்டர்ன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த AT1 பாண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா மெச்சூர் டேட்டே வந்து இருக்காது. ஸோ எந்த மெச்சூர் டேட்டும் இல்லாமல் ஒரு பேங்க் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் AT1 பாண்ட்ஸ் அப்படிங்கிறது. இது ஐ ரிஸ்க் அண்ட் ஐ ரெவன்யூ இது இருக்கிற ஒரு பாண்ட். ஆக்சுவலி இந்த பேங்கிங் ரூல் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க் கொலாப்ஸ் ஆகிற டைமில் இந்த பாண்டில் இருக்கிற பணத்தை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சட்டப்படியே வந்து இருக்குது. ஸோ அதை வச்சு தான் வந்து இந்த 8415 கோடியவும் ரைட் ஆஃப் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் இந்த பாண்ட் ஓனர்ஸ் எல்லாருமே வந்து அதை ஹைகோர்ட்டுக்கு வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து சட்டத்துக்கு புறம்பா வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போயிருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட் அதுக்கான டிஸ்கஷனில் வந்து இருக்காங்க. கூடி சீக்கிரம் ரூலிங் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து வந்திருக்கு. இப்போ சென்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த கேஸில் 2020 நடந்ததுக்கு இப்போ வந்து நான் பேங்க்குக்கு ஆப்போசிட்டாக வந்து நீங்கள் ரூலிங் கொடுத்தீங்க அப்படின்னா அது இப்போ 1 லட்சம் கோடி கிட்ட இருக்கிற AT1 பாண்ட் மார்க்கெட்டே வந்து ஷேக்கன் பண்ணும். அதில் இம்பாக்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், எல்லா பேங்க்ஸ்க்கும் வந்து பிரச்சனையாக வரும் அப்படிங்கிற மாதிரி சென்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ரூலிங் எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்தா பார்க்கணும். அடுத்து இன்னைக்கு ஜூபிலியன்ட் ஃபயர் ஃபுட் ஒர்க்ஸ் வந்து அவங்களோட ரிசல்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஷேர் வந்து 8% கிட்ட கரெக்டாக இருந்தது. பட் ரிசல்ட்டை போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து 67% இன்க்ரீஸ் தான் இருக்குது. பட் அது இன்டர்நேஷனல் பிஸ்னஸை சேர்த்து பார்த்தா தான் வந்து அந்த ப்ராஃபிட் ஹைக் அப்படிங்கிறது இருந்திருக்கு. டர்க்கியில் அவங்களோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் டொமஸ்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா அவங்களால பர் ஸ்டோர் ரெவன்யூவை வந்து பெருசாக வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியல, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட்டுமே டொமஸ்டிக் பிஸ்னஸில் 30%க்கும் மேலே வந்து டவுன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மார்ஜின் ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் காரணமாக தான் 8% கிட்ட இன்னைக்கு ஜூபிலியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து ரீசெண்டாக மார்க்கெட்டில் லிஸ்டான விஒர்க் இந்தியா அவங்களோட ரிசல்ட்ஸை வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே ஷேர் வந்து 19% கிட்ட இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த Q4ல் அவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது 80% கிட்ட ரைஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ஸ்பேஸ்க்கான டிமாண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது இந்த ரிசல்ட்ஸில் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஷேரில் இப்போதைக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன்னா ஆல்ரெடி பி ரேஷியோ அப்படிங்கிறது 145க்கு மேலே இருக்குது. ஸோ ரொம்ப ஓவர் வேல்யூடில் இருக்கிற ஒரு ஷேராக தான் வந்து இந்த விஒர்க் இந்தியா வந்து இருக்குது. அடுத்து அதானி வந்து இந்த ஜேபி குரூப்பில் இருக்கிற அந்த அசட்ஸை வாங்குறதுக்கு ஒர்க் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. மார்க்கெட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த ஜெயபிரகாஷ் குரூப்பை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஜேபி பவர் வெஞ்சர்ஸ்னு ஒரு ஷேர் இருந்தது, ஜேபி அசோசியேட்ஸ்னு ஒரு ஷேர் இருந்தது. அதாவது பென்னி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண நிறைய பேர் வந்து பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ அதானி பவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜேபி பவரோட அந்த தெர்மல் அசட்ஸில் வந்து 24% ஸ்டேக்கை வந்து நாங்கள் அக்யூர் பண்ண போகிறோம். அதுக்கு 4200 கோடி வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேபி ஃபெர்டிலைசர்ஸை வந்து அதானி போர்ட்ஸ் வந்து அக்யூர் பண்ண போகிறாங்க இன்சால்வென்சி மெத்தடில். அதுக்கு ஒரு 1500 கோடி அப்படிங்கிறத அதானி பவர் வந்து கொடுக்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜெப்டோ வந்து ஐபிஓ வந்து ஜூலையில் வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜெப்டோங்கிறதே ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி ஒரு கம்பெனி. ஆல்ரெடி ஸ்விக்கி ஜொமேட்டோவே மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி பெருசாக வந்து எந்த பர்ஃபார்மன்ஸும் பண்ணலை. அதோட பிஸ்னஸ் மாடல் அப்படிங்கிறது ஒரு லாஸ் மேக்கிங் மாடலாக தான் இருக்குது. ஸோ ஜெப்டோவோட ஐபிஓ வந்துச்சுன்னா அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மார்க்கெட்டில் ஒரு 11,000 கோடி வந்து நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜெப்டோவோட ஓனர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் ஷேர் ரிலேட்டட் அப்டேட். ஓவராலாக மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கணும். ஏன்னா நேற்று அமெரிக்காவில் நாஸ்டாக் 100 ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. போர் வந்து முடியறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிருக்கு. பேச்சுவார்த்தை வந்து கொஞ்சம் தீவிரமடைஞ்சிருக்கு. ஸோ அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு மார்க்கெட்டில் பெருசாக வந்து இல்லை. அதுக்கான காரணம் எஃப்ஐஐஸ் தொடர்ந்து செல்லிங் சைட்லேயே தான் இருக்காங்க. இன்னைக்குமே 1900 கோடி கிட்ட ஷேர்ஸை வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐஸ் வந்து ஒரு 2500 கோடிக்கு மார்க்கெட்டை பை பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் கொஞ்சம் வந்து ஈஸ் ஆஃப் ஆகிருக்கு. க்ரூட் ஆயில் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ரூபா வந்து ஒரு 52 பைசா வந்து ஹையராக வந்து ஓப்பன் ஆச்சு. பட் க்ளோசிங்கில் 96.40 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட் ரிலேட்டட் ரூல்ஸ். உங்ககிட்ட ஐடிசி ஷேர்ஸ் வந்து இருக்கா? இந்த ரிசல்ட்ஸில் நீங்கள் இம்ப்ரெசிவான விஷயம் என்ன, உங்களுக்கு டவுட்டாக இருக்க விஷயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களையுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்கள் பர்சனலாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி
ரிசர்ச் பண்ணுங்கள், ஒரு செபி ரிசர்வேட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.